நட்புக்களே ஹாய். இன்றைக்கி சாம்பார் சாதம் தமிழ்நாட்டு ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். கூட தொட்டுக்க கடலப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அப்பளம், நீர்மோர் ஒரு கிண்ணியில் வச்சுருக்கேன். பருப்பு நீங்கள் கொடுத்துருக்க அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து தனியாக வேக வச்சு வச்சுக்கோங்க. ஜீரகம், பூண்டு, மஞ்சள், பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் வறுக்க தேவையான பொருட்கள் பார்க்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நிறம் மாறுறப்ப பெருங்காயத்தூளை சேர்த்து வறுத்து வச்சுக்கோங்க. அதில் திரும்ப கொத்தமல்லி வர கொத்தமல்லி விதை, வர மிளகாய், சிவப்பு மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மிளகு மட்டும் போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நிறம் மாறி வரும். அப்போ இறக்கி ஆற வச்சுக்கோங்க. மீன் டைம் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப சேர்த்தா கசந்துடும். சின்ன வெங்காயம் உரித்து வச்ச சின்ன வெங்காயம் சாம்பார் சாதத்துக்கு முழுசாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10-15 வெங்காயம், ஒரு 5 வச்ச தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது நீங்கள் வந்து கீறி வச்ச பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய், சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து போட்டு அப்படியே வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி நிறம் மாதிரி நல்லா வாசம் வரும். அந்த வெங்காயம் வதங்கின வாசம் அந்த டயத்தை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஒரு அரிஞ்சு வச்சுருக்க காய்கறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாம்பாருக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போடலாம். நாங்கள் இங்கே வந்து கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சா சேர்க்கலாம். நாங்கள் பசங்க வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிட மாட்டாங்க, வறுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் போடலப்பா. நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போடலாம். போட்டு எல்லாத்தையுமே அப்படியே உறவு சேர கிண்டணும். நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்குங்க. அது அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டு வதக்கிட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நாங்கள் யூஸ்வலாக விசில் விட்டு தான் இறக்குவோம், காய் வேகணுங்கிறதுனால. நீங்கள் வேணால் தனியாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து ஆற வச்ச அந்த சாம்பார் பொடிக்கான பொருளை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. மீன் டைம் இந்த காய் போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு விசில் விட்டு இறக்கணும் இல்லையா, அதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச இந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து போட்டு கொதிக்க விடுங்க 1 ஹவரோ சேர. அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச சாம்பார் பொடியை நாங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் சாம்பார் பொடி சேர்த்த வரமிளகா காரம் பத்தலைன்னா தனியாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி. அப்புறம் நம்ம ஒரு குக்கரில் ரைஸு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி. நீங்கள் எப்போ வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே வேக வச்ச காய்கறி அந்த சாம்பார் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 பங்கு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை மூடி எத்தனை ரைஸ் வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தனியாக செஞ்சு வச்ச சாம்பாரில் 1/2 பங்கு மட்டும்தான் அப்போ ஊற்றிருப்போம். ஏன்னா நம்ம இறக்குனதுக்கப்புறம் இது கெட்டியாக இருக்கும்போது இன்னும் மிச்சம் இருக்க அந்த சாம்பார் நீங்கள் ஊற்றி நல்லா கிண்டி விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிடிக்கும்னா நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி இலை சும்மா கொஞ்சமாக மேலால் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து 1 பாட் ரைஸாக ஒரு நைட்டில் செஞ்சு சாப்பிட்லாம், ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா. இல்லை நீங்கள் வீக்கெண்டில் நிதானமாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் சிப்ஸும் நல்லாயிருக்கும். நிலக்கடலை பருப்பு வறுத்தது, அப்பளம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.